அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானம் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாய் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா, ஆலயம் இடிக்கப்படும். இது எப்பொழுது இடிக்கப்படும்? இந்த காரியத்துக்காக லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனமும் 5ஆம் வசனம் 5, 6 பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் பிரசங்கித்துட்டு வெளியே வரும்போது அவருடைய சீசர்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த ஆலயம் எந்த அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்குது, இது எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க வந்து இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த 5ஆம் வசனத்தில் தான் பார்த்தீங்கன்னா, பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டதை குறித்து சிலர் சொன்னபோது, இப்போ அவங்க இயேசு கிறிஸ்துட்ட சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். இதில் 2 காரியம் இருக்குது. அவங்க கட்டிடமாக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயத்தை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள். கிறிஸ்துவுடைய பதிலும் அதே பதிலாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே ஆவிக்குண்டான ஒரு காரியம் என்னவென்றால், இங்கு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும். அவங்க சொல்கிற காரியத்திற்கும் இந்த கல்லெல்லாம் ஒன்று மேலே ஒன்று இல்லாத அளவுக்கு இடிக்கப்படுன்றாரு. இதில் 2 காரியம் இருக்குது. முதலாவது, ஆலயம் என்பது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பார்வைக்கு கண்களால் காணுகிற ஆலயம். கிறிஸ்து சொல்கிறது ஆவிக்குண்டான ஆலயம். அதைத்தான் அந்த 1 கொரிந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இங்கே ஒரு ஆலயமாக நம்மை தான் அவர் ஆலயமாக குறிப்பிடுகிறார். இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும்போது இது அவங்களுக்கு உண்டான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வருகைக்கு பின்பாக என்ன நடக்கும் என்றால், உலகத்தில் எந்தவித ஆலயமும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்திகிறிஸ்துடைய காலத்தில் தேவ வழிபாடு இருக்காது, எல்லாமே இடிக்கப்படும். அங்கு வேறொரு ஆலயம் எழும்பும். அந்த ஆலயத்தில் அந்திகிறிஸ்துவை தான் தேவனாக வழிபட வேண்டியிருக்கும். இது எல்லாம் எப்பொழுது என்று பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து போன பின்பு, அதற்கப்புறம் அவருடைய காலத்தில், யாருடைய அந்திகிறிஸ்துடைய காலத்தில் தான் இடிக்கப்படும், எல்லாம் இடிக்கப்படும். இதனுடைய பதில் தான் அவங்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் ஆவிக்குள்ளான ஒரு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆவிக்குள்ளே நாம் தான் வந்து தேவனோட ஆலயமாக இருக்கிறோம். இந்த நாம் என்ன ஆலயம்ல நம்ம சபையாகவும் இருக்கிறோம். இந்த ஆலயம்னு எடுத்துக்கும்போது உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு கற்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். நாம் எல்லாமே தேவ ஆலயத்தில் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்களாக இருக்கிறோம். இந்த கல் எல்லாமே பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவர்களை மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போவாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படும்னா, சபையை இருக்கிறவங்க எல்லாரும் இல்லை, தேவன் தெரிந்து கொண்டு தேவ சத்தியத்தின்படி தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி இருக்கிற வேளையில் இந்த ஆலயத்திலேருந்து ஒவ்வொரு கல்லாக இருக்கிற தேவனை ஏற்றுக்கொண்டல் ஒவ்வொரு கல்லுகளாக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இது தெரிந்து கொள்ளப்பட்ட கல் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும். அப்போ காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கட்டடத்துலேருந்து எந்தாவது ஒரு கல்லை நீக்கி பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட கற்கள் அங்கேருந்து எடுக்கும் பொழுது அந்த ஆலயம் முழுவதுமாக இடிந்து விழுவும். இயேசு கிறிஸ்து வந்து சபையாகிய நம்மை அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அதற்கு பின்பாக
எந்த தேவனுடைய காரியமும் உண்டாயிராது. ஆவியானவரும் நம் மறுரூபம் ஆவறதுக்கு முன்பாகவே ஆவியானவரும் பரலோகத்துக்கு சென்று விடுவார். அதற்கப்புறம் சத்திய வழிநடத்தலுக்கு உண்டான காரியம் எதுவுமே இருக்காது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குள்ளான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும். சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் யாரோ அவர்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழி நடத்துவதற்கு எந்த காரியமும் இருக்காது. ஆவியானவர் இல்லாதனால வேதம் நம்முடைய ஜெபங்களும் பரலோகத்துக்கு கேட்கப்படாது. நம்முடைய விசுவாசமும் நம்மளை விட்டு அகன்று போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம் அதுதான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும். அதுதான் கிறிஸ்து வருகைக்கூடிய நாட்கள். வந்துட்டு போன பின்னாடி உலகத்துக்குண்டான காரியம் பார்த்திங்கன்னா எந்த சபையுமே இருக்காது. எல்லாம் தேவ வழிபாடு உள்ள எல்லா ஸ்தலங்களும் இடிக்கப்படும். அது அந்தி கிறிஸ்துவுடைய காலம். நாம் எல்லோரும் ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் எல்லாரும் கூடி சேர்ந்து தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் எல்லோரும் ஒரு ஆலயமாக எழும்பப்பட்டிருக்கிறோம். இதில் தெரிந்து கொள்ளப்பட்ட கற்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு போவோம். மீதி இருக்கிறது பில்டிங் அதை இடிஞ்சு தானாக இடிந்து விழுந்துடும். ஏன்னா ஒரு கட்டடத்துலேருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட கற்கள்லாம் நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி போயிடும். அதே உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி கிறிஸ்து வந்துட்டு போன பின்னாடி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி காலம். அப்போ எந்த தேவ வழிபாடு எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கிற எல்லாமே இடிக்கப்படும். இதுதான் இதுக்கு இந்த ரெண்டு காரியத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு அர்த்தங்களாகவும் தேவன் வெளிப்படுத்துகிறாரு. இதில் அவங்களுக்குள்ள சீசர்களுக்கு சொன்ன அந்த இதுக்கும் பதில் கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்தி கிறிஸ்து காலத்தில் எல்லாத்தையும் இடிக்கப்படும். ஆவிக்குண்டான காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயம் நம்மளாக தான் இருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது சபை எடுத்துக்கொள்ளப்படலாம். சபையினை எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நெற்றியிலே பரலோகத்தில் குறியிடப்பட்டவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படும் போது மீதி சபை நிலை நிற்காது. இதுதான் இதுக்குள்ள காரியம். இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் ஊரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.